வணக்கம். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த உறவுகள் தாக்கப்பட்ட செய்தியோட தாக்கம் அடங்குவதற்குள்ளாக கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை ஒன்றிய தலைவராக இருந்த அண்ணன் சேவியர் குமார் கொலை செய்யப்பட்ட செய்தி பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது. நாம் தமிழர் உறவுகள்கிட்ட பெரிய அளவிலான அதிர்ச்சியையும் பெரிய துயரத்தையும் கொடுத்துருக்கு, உலுக்கி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தவர் அண்ணன் சேவியர் குமார் அவர்கள். 2 பெண் பிள்ளைகள், மனைவி பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர். அதே போல் இவர் அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் ஒரு மெக்கானிக்ங்கிற இடத்துல இருந்தார். ஆனாலும் பெரிய பொருளாதார பலம் இல்லை, பெரிய அளவிலான அந்த அளவுக்கு பொருளாதார வலிமை இல்லைனா கூட மக்கள் மீது கொண்ட பற்றினால சமூக அவலங்களுக்கு எதிராக, முறைகேடுகளுக்கு எதிராக, லஞ்சம் ஊழலுக்கு எதிராக குரல் எழுப்பியிருக்காரு. அந்த வகையில் நாம் தமிழர் கட்சி அந்த பகுதியில் கோட்டையாக மாற்றுவதற்காக அயராது களப்பணியாற்றிய ஒரு களப்போராளி, ஒரு செயல் வீரன் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்டவர் இன்றைக்கி நம்மோடு இல்லை. திமுகவை சேர்ந்த பொறுக்கிகளால் பச்சை படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. அந்த மரணங்கிறது அப்பட்டமான ஒரு அரசியல் படுகொலை, தனி மனித வன்மம் கொண்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சி கொண்டு நிகழ்த்தப்பட்ட ஒரு படுகொலை. தேவாலய வளாகத்துக்குள்ளே வச்சே கொலை செய்யப்பட்டிருக்காரு. காரணம் என்னென்னா, அதே தேவாலயத்தில், அந்த தேவாலயத்தோட நிர்வாகத்தில் இயங்கக்கூடிய அன்னை தெரசா அப்படிங்கிற பள்ளிக்கூடத்தில் இந்த நிர்வாகம் சார்ந்த அந்த வரவு செலவு கணக்குகள் ஒழுங்காக தாக்கல் செய்யப்படலை. அதில் கையாடல் நிகழ்ந்திருக்கு, முறைகேடு நடந்திருக்குங்கிறத அவர் கேள்வி எழுப்புறாரு, மக்கள் மன்றத்தில் வைக்கிறாரு. மக்களோட பணம் வீணடிக்கப்படுது, இங்கே சில 2-3 பேர் இருந்துக்கிட்டு, கொஞ்சம் பேர் இருந்துக்கிட்டு அதை சுரண்டி திங்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை கேள்வி எழுப்பினதன் விளைவாகத்தான் அவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. அந்த தேவாலயத்தோட பாதிரியார் ராபின்சன், அப்புறம் அந்த தேவாலயத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகியத்தோட சொந்தக்காரர் திமுகவின் ஒன்றிய செயலர் ரமேஷ் பாபுங்கிற ஒருத்தன், அப்புறம் இன்னும் பல பேர், பல அல்லக்கைகள் சேர்ந்து அலைபேசியில் கூப்பிட்டு சமாதானம் பேசுவோம் அப்படின்னு கூப்பிட்டு அங்கே தேவாலயத்தோட வளாகத்தில் வச்சு பட்டப்பகலில் ஒரு பச்சை படுகொலையை அரங்கேற்றிருக்காங்க. சகிச்சிக்கவே முடியலை. இன்றைக்கி அவரோட 2 பிள்ளைகள் கதறது, அவரோட மனைவி நீதி கேட்டு நிற்கிறாங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாம் தமிழர் சொந்தங்கள் படித்து வச்சு போய் நிற்கிறாங்க. ஒரு அரசியல் படுகொலை, அது ஒரு அநீதிக்கு எதிராக நியாயத்தை கட்டுறதுக்காக அவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. இதில் இந்த காவல்துறை, இந்த அமைப்பு முறைகள் ஒழுங்காக இயங்கியிருந்தாலே இப்படிப்பட்ட நிலைமை வந்திருக்காது. இன்றைக்கி ஒரு உயிரை இழந்துட்டு நம்ம நிற்க மாட்டோம். இதில் காவல்துறை, உளவுத்துறையோட தோல்விங்கிறத விட அவங்களோட மெத்தன போக்கு, அவங்க அரசு ஒரு சார்பாக இயங்கியதோட விளைவு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவர் அந்த தேவாலயத்தில் நடக்கக்கூடிய முறைகேடுகளை சுட்டி காட்டுறாரு, அதை எடுத்து பேசாங்கிறதுனால இவருக்கு கொலை மிரட்டல், அச்சுறுத்தலாம் விடுக்கப்பட்ட பிறகு அதுக்கும் பிறகு இவரை பழிவாங்க நோக்கோடு என்ன பண்ணுறாங்க, அரசு போக்குவரத்து கழகத்தில் பணிமனையில் மெக்கானிக்காக பணிபுரிறாரு. திங்கள் நகருங்கிற இடத்துல தான் பணிமனையில் பணிபுரிறாரு. இவரை கன்னியாகுமரிக்கு இடமாற்றம் பண்ணுறாங்க. இடமாற்றம் பண்ணால் அடங்கிடுவார், இவரோட வாய் அடைச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு. ஆனால் அதுக்கும் பிறகு கூட சமரசம் இல்லாமல் தொடர்ச்சியாக அதெல்லாம் பேசுகிறார். திமுக ஆட்சியோட குளறுபடிகளை, அடக்குமுறையை, ஒடுக்குமுறையை, கொடுங்கோன்மையை எல்லாத்தையுமே பேசுவார். அதனால் விடாமல் அவரை பெரிய அளவில் தொந்தரவு பண்ணியிருக்காங்க. அவரோட மனைவி அந்த மதர் தெரசா பள்ளிக்கூடத்தில் தான் ஆசிரியர் பணிபுரிறாங்க. அவங்களை இடைநீக்கம் பண்ணுறாங்க. இப்படி எல்லாமே தொடர்ச்சியாக பண்ணுறாங்க. கொலை மிரட்டலாம் வெளிப்படையாக வர்றாங்க. திமுகவோட ஒன்றிய செயலர் அந்த ரமேஷ் பாபுங்கிற ஒருத்தன் பேசிய ஒளிநாடாவை நீங்கள் கேட்டிருக்கலாம். அவ்வளவு ஆபாசம், அவ்வளவு வைக்கிறோம், அவ்வளவு வன்முறை பேச்சு, கொலைவெறி கொண்டு பேசுகிறான். அப்படி பேசுகிறான். அப்போ அந்த ஒளிநாடா பேசியதற்கு பிறகு ஒரு புகார் கொடுத்துருக்காரு. அதுக்கு பிறகு காவல்துறை நடவடிக்கை எடுத்திருந்தா கூட அன்றைக்கி ரமேஷ் பாபு கைது பண்ணி உள்ளே போட்டிருந்தா இந்த நிலைமை இன்றைக்கி வந்திருக்காது. இன்றைக்கி நம்மோடு அண்ணன் சேவியர் குமார் இல்லை. அப்போ அவ்வளவு கொலை மிரட்டல் விடுத்தும் கூட ஏன் கைது செய்யலை? அப்போ இந்த ஆட்சி நிர்வாகம் இது எல்லாரும் மக்களுக்குமானதா இல்லை திமுகவுக்கு மட்டுமானதா? எப்படி அப்படிப்பட்ட ஒரு வன்முறை பேச்சை சகிச்சுக்க முடியுது? அவன் பேசுகிறப்ப சொல்கிறான் திமுக ஒன்றிய செயலரா அப்படிங்கிறான். திமுக ஒன்றிய செயலருக்கு அவ்வளோ பெரிய அதிகாரம் இருக்கா? இங்கே பிரதமரோ, முதலமைச்சரோ, அதிகாரிகளோ, அமைச்சர் பெருமக்களோ எல்லாரும் மக்களுக்காகத்தான், மக்கள் கொடுக்குற வழிபடத்தான் சம்பளம் வாங்குறாங்க. மக்களுக்கு சேவகம் பண்ண, மக்களுக்கு தொண்டு செய்ய, மக்களுக்கு உழைக்க தான் அந்த பதவி. மற்றபடி வச்சுக்கிட்டு கொழுப்பதற்கோ, வச்சுக்கிட்டு அதிகாரம் பண்ணுறதுக்கோ அந்த பதவி இல்லை. அப்படி இருக்கப்ப அரசு பதவிகளே மக்களுக்கு சேவகம் செய்யத்தான்ங்கிறப்ப இவர் கட்சியோட பொறுப்பு. திமுக ஒன்றிய செயலர்னா கட்சியோட பொறுப்பு. ஆனால் திமுக ஒன்றிய செயலர்ங்கிற பொறுப்பில் இருந்துக்கிட்டு அவன் இவ்வளோ பெரிய கொலை மிரட்டலையும் அச்சுறுத்தலையும் விடுத்தான்னா எந்த நம்பிக்கையில்? நம்ம என்ன பண்ணாலும் திமுக காப்பாற்றும். ஏன்னா இந்த பொறுக்கித்தனம் தான் திமுகங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும்.
இன்னைக்கு வந்து கொள்கை, கோட்பாடு, தத்துவம், வேதாந்தம், சித்தாந்தம், விடியல், திராவிடம், மறுமலர்ச்சி, சமூக நீதினு வாயளவில் என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் இந்த திமுகவோட உண்மையான முகம் இதே திமுக தான் லீலாவதியை படுகொலை செஞ்சிச்சு, இதே திமுக தான் தாகிருஷ்ணனை படுகொலை செஞ்சிச்சு, இதே திமுக தான் மதுரையில் வந்து தினகரன் அலுவலகத்துக்குள்ள ஆட்களை விட்டு அங்கே வன்முறை கட்டவிழ்த்து விட்டு 3 பேரை எரிச்சு கொண்டுச்சு. அதுதான் உண்மையான திமுக. இன்னைக்கு சமூக வலைதளத்தின் காலம், எல்லார்களையும் அலைவீச்சு இருக்கு, எல்லாரும் கேள்வி கேட்பான், எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணுவான், அது வாக்கரசியலை பாதிக்கும் அப்படிங்கிற பயத்தால் எல்லாத்தையும் இன்னைக்கு ஓரங்கட்டி வைப்பது போல வச்சுட்டு மறைமுகமாக இருந்து வேலையை பார்க்குது. நாம் இன்னும் சொல்லப்போனால் கன்னியாகுமரியை சேர்ந்த தம்பி தான் ஹிம்லர். அந்த தம்பி ஹிம்லர் வந்து தருமபுரியில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசுகிறார். பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசுகிறப்ப திமுகவை சேர்ந்த ஒரு காளி பைய அந்த மேடை ஏறி தகராறு பண்ணுறான், அந்த போடியத்தை தள்ளி விடுறான், மேடையை உடைக்க முயற்சி பண்ணுறான், தாக்க முயற்சி பண்ணுறான். ஒருத்தர் 2 பேர், அவ்வளோதான். அந்த காளிகளை இந்த அரசு கைது பண்ணிச்சா? அந்த செய்தி வந்து ஊடகங்களில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு ஊடகங்களில் மட்டும் இல்லை, வட இந்திய ஊடகம் வரைக்கும் போய் சேர்ந்துச்சு. ஆனால் யாரையும் ஏன் கைது பண்ணல? ஏன்னா திமுக அதை விரும்புது. வெளிப்படையாக மிக அண்மையில் ஆர்எஸ் பாரதியோட மகன் வந்து பத்திரிகையாளர் சபீர் அகமதுக்கு கொலை மிரட்டல் விட்டான். அவன் மீது அரசு வந்து ஒரு வழக்கு போட்டுச்சா? அவனை கைது பண்ணிச்சா? அவன் வந்து அரசு ஊழியர் தான், அவனுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை விடுத்துச்சா? எதுவுமே கிடையாது. ஏன்னா திமுக தலைமை இதை விரும்புகிறது. இந்த திமுக மீது விமர்சனத்தை வைக்கிறதையோ, திமுக கேள்விக்குள்ளாக்குறதையோ திமுக ஒருபோதும் விரும்பலை. இடிப்பாறை இல்லா ஏமாற மன்னன், கெடுப்பாறை இல்லாம் கெடுன்னு வள்ளுவன் சொல்கிறான். பாடினது மன்னராட்சி. மன்னரை வந்து மக்கள் தேர்வு பண்ணல, மக்களோட அந்த தேர்வில் மன்னனை அங்கே வந்து முடிச்சுடலை. ஆனால் அந்த மன்னனை கூட விமர்சனம் பண்ணலான்னு வள்ளன் சொல்கிறேன். ஆனால் மக்களாட்சி, மக்கள் தேர்வு பண்ணாச்சு, மக்களோட வரிப்படம் தான் இயங்குது, மக்களுக்காக தான் எல்லா நிர்வாக கட்டமைப்போம். ஆனால் இந்த ஆட்சி அதிகாரத்தில் கேள்வி கேட்கக்கூடாது, விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னா என்ன அதிகாரத்தின் என்ன அடாவடித்தனம்? அதை பண்ணால் தாக்கல் விடுப்பேன், அச்சுறுத்துவேன், மிரட்டுவேன், கொலை மிரட்டல் விடுவேன், கடைசியாக கொலை பண்ணுவேன்னா இது எல்லை மீறி போய்கொண்டிருக்கு. இது திமுகவுக்கு நல்லதில்லை, ரொம்ப எல்லை மீறி போய்கிட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்ட காலம் தொட்டு இன்னைக்கு வரைக்கும் ஜனநாயக வழியில் போகிறோம், அரசியல் சார்ந்து போகிறோம், கருத்தில் விமர்சனம் பண்ணுறோம். நாங்கள் தனி மனித பகைமையை, தனி மனித காழ்ப்புணர்ச்சியை கூட வளர்க்கலை. நாங்கள் அரசியல் சார்ந்து சண்டை போடுறோம், கருத்திலாம் எதிரியாக பார்க்கவே முடிய தனிப்பட்ட முறையில் பகைமையை பாராட்டக்கூடாதுங்கிறதா நான் சீமானவர்கள் வந்து எங்களுக்கு சொல்கிறது. அப்படி இருக்கப்ப இந்த 14 ஆண்டுகள பயணத்தில் நாங்கள் வன்முறை பாதைக்கு எந்த இடத்தையும் போகலை, நினச்சி தான் போயிருக்க முடியும். காவிரியில் தண்ணி கட்டி போராடுறப்ப 2015 2016 50 பேர் வந்து கர்நாடகாவில் கொளுத்தினான். தமிழ்நாட்டில் எந்த ஆந்திராவை சேர்ந்த கர்நாடகாவை சேர்ந்த பேருந்தை கொளுத்தாமா? ஆந்திராவில் ஒரே நாளில் 20 தமிழர்களை சுட்டு கொண்டது அந்த மாநில காவல்துறை. நாங்கள் என்ன பண்ணோம்? இங்கே இருந்த யாராவது தாக்கணுமா? எந்த தெலுங்கானாவது விரட்டணுமா? அங்கே முல்லை பெரியார் சிக்கலின் போது இல்லை கேரளாவுக்கு வந்து சபரிமலை கோயிலுக்கு மாலை போட்டு போனால் அங்கே தமிழர்களை தாக்குறேன், தமிழ் பெண்களை மானபங்கப்படுத்துகிறேன். இங்கே மலையாளிகளோட தேநீர் கடை இருக்குது, வணிக வளாகம் இருக்குது, எதையாவது தாக்கணுமா? நகை கடை இருக்குது, எதையாவது தாக்கணுமா? அவங்கள அச்சுறுத்தணுமா? மலையாளிகளை, தெலுங்கர்களை, கன்னடர்களை யாராவது ஒருத்தரை, ஏன் வட இந்தியாக்காரங்களை நாங்கள் பாதுகாப்பின்மை, இன்செக்யூரிட்டி அப்படிங்கிற உணர்வுக்கு தரணுமா? இல்லவே இல்லை. அறம் சார்ந்து ஜனநாயகபூர்வமாக இயங்குகிறோம், அப்படிதான் இயங்குகிறோம். எங்கள் மீது தாக்கல் தொடுக்கப்பட்டால் கூட, தாக்கல் தொடுக்க முற்பட்டால் கூட நாங்கள் சட்டபூர்வமாக அணுகிறோம். ஆனால் எங்களோட இந்த பெருந்தன்மையையும், எங்களோட ஜனநாயக உணர்வையும், அரசியல் சார்ந்த அணுகுமுறையும் நீங்கள் உங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டு நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், வாங்கிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினச்சா அப்புறம் அதற்கான எதிர்வினை வரும். நான் திரும்ப பல மேடையில் பதிவு பண்ணியிருக்கேன். அதாவது அகிம்சையும் ஆயுதமும் தமிழன்தான் உச்சம். அண்ணன் திலீபனை தாண்டிய அகிம்சை போராளியும் உலகத்தில் கிடையாது, தலைவர் பிரபாகரை தாண்டிய ஆயுதமந்திய புரட்சியாளரும் உலகத்தில் கிடையாது. அகிம்சையும் ஆயுதமும் தமிழன்தான் உச்சம். அந்த அண்ணன் திலீபனையும் அந்த தலைவர் பிரபாகரையும் கொண்டாடக்கூடிய பிள்ளைகள் இந்த பிள்ளைகள். அதனால் நாங்கள் வந்து அடிதடி அதெல்லாம் நாங்கள் விரும்பலை. அந்த பாதை வேண்டாம். நம்ம இலக்கு வேற, பாதை வேற, பயணம் வேற. நம்ம இலக்கு நோக்கிய பயணத்தில் கவனம் சிதறக்கூடாது, தெளிவாக தீர்க்கமாக பயணிக்கணும். நாம் எடுக்கக்கூடிய அரசியல் வந்து மக்கள் வந்து அதை பார்த்து பயப்படவோ, மக்களை பார்த்து முகஞ்சொலிச்சிடவோ கூடாது. மிகுந்த கட்டுக்கோப்போட ஒழுங்கோடு இயங்கணும். நாம் தமிழர் கட்சியோட பொதுக்கூட்ட மேடையில் வந்து தலைவர் பிரபாகரன் பேர சொன்னால் ஒட்டுமொத்த கூட்டமும் ஆர்ப்பரிக்கும், அப்படியே உற்சாகம் பெருக்கெடுத்து விடும். ஆனால் அதே சமயத்தில் அகவணக்கம்னா ஒட்டுமொத்த கூட்டமும் நிசப்தமாகும். இந்த ஒழுங்கு, இந்த கட்டுக்கோப்பு இந்தியாவோட எந்த கட்சியிலுமே கிடையாது.
திமுகவில் வந்து காசு கொடுத்து, பணம் கொடுத்து, சாராயம் கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, தங்க இடம் கொடுத்து, எல்லாமே செஞ்சு கொடுத்தா தான் வருவான். ஆனால் நாம் தமிழர் கட்சியில் காசை போட்டு வருவான். வெற்றி பெற மாட்டோம்னா கூட வந்து நிற்பான். நமக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்னா வந்து நிற்பான். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத தன்னலமற்ற அரசியல்படுத்தப்பட்ட உணர்ச்சி பூர்வமாக எல்லாத்தையும் உள்வாங்கி கொண்ட அறிவுபூர்வமாக கட்டமைக்கப்பட்ட கூட்டம் நாம் தமிழர் கூட்டம். மோதல் நினைச்சா எந்த எல்லைக்கும் போகலாம். ஆனால் எங்கள் அண்ணன் வந்து எங்களை அவ்வாறு வளர்க்கலை. நாங்கள் ஜனநாயக வழியில் போகிறோம். ஆனால் அதுக்காக இதெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கணும்னு ஒன்று அவசியம் இல்லை. வழக்கு போட போகிற, கைது பண்ண போகிற, அதுக்கு அவதூறு வழக்கில் உள்ளே போகிறதுக்கு அடிதடி வழக்கில் உள்ளே போயிடலாமே அப்படின்னு நினச்சிட்டா என்ன ஆகும்? என்ன ஆகும்? எத்தனை காலத்துக்கு ஆடுவீங்க? இந்த அதிகாரத்து முறை எத்தனை காலத்துக்கு ஆடுவீங்க? அண்ணன் சேவிய குமாருக்கு இழைக்கப்பட்டது மிகப்பெரிய அநீதி. அவர் உயிர் போயிருக்கு. அந்த குடும்பம் வந்து இன்னைக்கு ஆதரவு இல்லாமல் நிற்குது. எல்லாருக்கலாம், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அவருக்கு கை கொடுக்கலாம், அவங்க குடும்பத்துக்கு கை கொடுக்கலாம், அவங்களை உதவி பண்ணலாம், அவங்களை தூக்கி விடலாம், உளவில்லா துணை நிற்கலாம். ஆனால் அண்ணன் சேவியர் குமார் இருக்கிற இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. அவ்வளோ பெரிய இழப்பு. இந்த இழப்பு சாதாரணமானது இல்லை. இது சும்மா விட முடியாது. இது தொடர்புடைய அத்தனை கொலையாளிகளும் கைது செய்யப்படணும். கைது செய்யப்பட்டு சட்டத்தின் நிறுத்தப்பட்டு அவங்களுக்கு தண்டனை கிடைப்பதை உறுதி பண்ணணும். இப்போ கைது பண்ணி அவங்க மேலே குண்டர் சட்டத்தை பாய்ச்சணும். குண்டர் சட்டத்தை போட்டு அவங்கள உள்ள தள்ளணும், வெளில விடக்கூடாது. அதே போல் சாட்சிகள் புறச்சாட்சியாக மாறுவதோ இல்லை ஆவணங்கள் அதெல்லாம் சான்றுகள் எல்லாம் அவங்களுக்கு எதிராக இருப்பதோ இருக்கக்கூடாது. அவங்கள சட்டத்தின் முன் தண்டனை கிடைப்பதை உறுதி பண்ணணும். அதை செய்யணும். அதே போல் அந்த குடும்பத்தில் இறந்து போன அண்ணன் சேவியர் குமாரோட மனைவிக்கு அரசு வேலை கொடுக்கணும். 1 கோடி ரூபாய் குறைந்தது தொழில்துடைப்பு தொகை வழங்கணும். இதெல்லாம் நாங்கள் விட மாட்டோம். நீங்கள் வந்து திமுக பொறுத்த வரைக்கும் சாதாரணமான கடந்து போகணும்னு நினைக்குது. திமுக எவ்வளவு கேவலமானது, எவ்வளவு மோசமானதுன்னு மக்கள் மத்தியில் இன்றைக்கி அம்பலமாக இருக்குது. இன்றைக்கி கொலைங்கிற அளவுக்கு போயிருக்கு. இதெல்லாம் திமுக கொடுக்கக்கூடிய இடம். என்ன பண்ணாலும் திமுகவோட தலைமை நம்மளை காப்பாற்றும், நம்மளை கைவிடாதுங்கிற எண்ணம். ஏன்னா இங்கே கவுன்சிலர் புருஷங்கிற பேரில் பல பேர் அட்டுழியம் பண்ணுறான், அடாவடித்தனம் பண்ணுறான். அதிமுக கொடுத்தது கொடுங்கோல் ஆட்சி. ஆனால் இந்த திமுக ஆட்சியிலும் அதே கொடுங்கோன்மை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதை சும்மா விட போகிறதில்லை. இந்த அநீதிக்கான நீதி வேணும். ஒரு கொலை நடந்திருக்கு, ஒரு உயிர் போயிருக்கு. உரிமைக்காக நாங்கள் போராடுறோம், அதுக்காக உயிரை இழக்க முடியாது. இந்த உயிருக்கான நீதி வேணும். அதனால் நாங்கள் தொடர்ச்சியாக இதை கையில் எடுத்து தமிழ்நாடு முழுக்க கொண்டு போவோம். மக்கள் மன்றத்தில் பேசுவோம், திமுகவை அம்பலப்படுத்துவோம். அதுக்கான நீதி கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம். அதனால் திமுக வந்து என்ன சொல்கிறது, இதுவரை நீங்கள் சந்திச்சு எதிரி போல நாம் தமிழர் கட்சி இல்லை. நாங்கள் வேறு மாதிரி. அதனால் எதிர்வினை கட்டாயம் உண்டு. நாங்கள் ஏறி அடிப்போம். மக்கள் மத்தியில் உங்களை தோலுரிப்போம்.